இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. அம்மா வந்துப்பா பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இல்லாட்டா நைட்டு நம்ம தூங்க போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சுக்கலாம். அம்மா வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன்ப்பா, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி போட்டுக்கிட்டோம். இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லா 5 மணி நேரம் பாசிப்பயிரை நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி இருக்கு, நல்லா பூவாக ஊறி இருக்கு. அரிசியும் நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். பாசிப்பயிரை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம். அதே நம்ம ஒரு 3 ஸ்பூனு அரிசி ஊற வச்சுருந்தோம், இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு மீடியமான ஒரு குடம் மிளகா எடுத்திருக்கேன். இந்த குடம் மிளகாவையும் இதில் நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த குடம் மிளகா. நமக்கு துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். மீடியமான ஒரு குடம் மிளகாவையை நறுக்கி போட்டுக்கிட்டோம். ஜீரணத்துக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி போட்டுக்கிடுவோம். இஞ்சி வந்து ஜீரணத்துக்கு நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 2 பச்சை மிளகாப்பா, 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. இது கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலைப்பா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். முடி நல்லா கருகருன்னு வளரும், நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் அதிகமான அயன் சத்து இருக்கு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அம்மா உங்களுக்கு அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போப்பா அம்மா உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி அடிச்சுக்கணும், தோசை பதத்துக்கு நம்ம அடிச்சுக்கணும். இப்போ இதை பவுலில் கொட்டிக்கிடுவோம். இப்போப்பா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ரெஸ்ட்டில் வைப்போம் மாவை. தோசை சுடுறதுக்கு முன்னாடிப்பா நம்ம டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் சூடாயிடுச்சுப்பா. ஒரு 6 வரமிளகா போட்டுக்கிடுவோம். இதை கடாயோடைய சூட்டில் நம்ம வறுத்துக்கிடுவோம். கடாய் சூட்டில் நம்ம மிளகா வத்தலை வறுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே வைக்கக்கூடாது, கருகி போயிடும். இது வந்து மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இது ஆறட்டும் கொஞ்சம். இப்போ அம்மா மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ கருவேப்பிலையை ஒரு 3 கொத்து சேர்த்துக்கிடுவோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலையை சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ஏன்னா உங்களுக்கு வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது, நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை பூரத்தை அகற்றக்கூடியது. அதனால நீங்கள் கருவேப்பிலையை நீங்கள் எந்த இதில் சேர்த்தாலும், தோசை மாவில் சேர்த்தாலும் சரி, இல்லை சட்னியில் சேர்த்தாலும் சரி, நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போப்பா அம்மா ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். பூண்டு எடுத்திருக்கேன்ப்பா, ஒரு 6-7 பீஸு. இதையும் போட்டுக்கிடுவோம். தக்காளி எடுத்திருக்கேன் அம்மா, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். அதில் அம்மா வந்து வத்தலை வந்து நம்ம இதை முழுசா அப்படி போட்டோம்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு அரைப்படாது, திட்டா இருக்கும். அதனால அம்மா வந்து இதை தனியாக இதை வந்து மிளகாவை தனியாக அடிச்சுட்டு அப்புறம் நான் இதில் போட்டு உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கு மிளகா வத்தல் அம்மா அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இதை உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணவனே உங்களுக்கு சின்ன வெங்காயத்தினுடைய காட்டம் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், மூக்கில் ஏறுதுப்பா. சின்ன வெங்காயம் அதிகமான உங்களுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன்ப்பா. ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குருவோம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த கார சட்னி இதில் கொட்டிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு நம்மளுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். 10 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குப்பா. கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குருவோம். பச்சைப்பயிரும் குடமிளகாவும் போட்டிருக்கோம். நல்லா பாருங்க, மாவு நல்லா பசப்பசேன்னு இருக்கு. தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கணும். எவ்வளோ மெல்லிசா பரப்பணுமோ அவ்வளோ மெல்லிசா பரப்பிட்டுப்போம். இந்த தோசை தவாப்பா சென்னையில் பெருங்குடியில் ராஸ் குக்குவர்னு சொல்லிட்டு ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க இது நல்ல நம்மளுக்கு தோசை சுட்டோம்னா நல்ல பேப்பர் தோசை மாதிரி நல்லா முருகலாக வரும். உங்களுக்கு இந்த தோசை தவா தேவைப்பட்டா நீங்கள் உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் லைட்டாக. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம். பிரட்டி போட்ட பக்கமும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. அம்மா ஓப்பன் பண்ணுறேன். சட்னி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதான்ப்பா கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, பச்சைப்பயிரும் குடமிளகாவும் வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல முருகலாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல நல்ல வெயிட் குறையும். எதை சாப்பிட்டாலுமே நீங்கள் எதுவும் அளவோடு சாப்பிடுங்க. அளவோடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வெயிட் குறையும். அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் போட தான் செய்யும். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.